ஏன்டா லோ ஸ்கோரிங் த்ரில்லர்லாம் இந்த ஐபிஎல்ல நடக்குமாடா? கைஸ் நேற்று பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அது கொல்கத்தா மேட்ச் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஓவருக்கு பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி ஆடினாங்க. பேலன்ஸ் 17 ஓவர் நாங்கள் சாமிக்கு விட்டுருவோம் அப்படின்ட்டு பஞ்சரான கிங்ஸ் மாதிரி ஆடினாங்க. சரி 113 தான் அடிச்சாங்க. கேகேஆர் சென்னைக்கு அடிச்ச மாரி ஒரு 10 ஓவரில் அடிச்சு முடிச்சு போயிடுவாங்க அப்படின்னு தான் நானும் போய் தூங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே 2 விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் ஓகே இன்னைக்கு லோ ஸ்கோரிங் த்ரில்லர் இருக்கு அப்படின்ட்டு மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அங்குஷ் ரகுவன்சி அவர் போட்டுன்னு போல ஆரம்பிச்சிட்டாரு. பவர் பிளேலிஷே பாஞ்சோ தாண்டாது. சரி டிவி ஆஃப் பண்ணிடலான்ட்டு 8வது ஓவர் ஆஃப் பண்ண நினைச்சேன். அப்புறம் தான் நான் வந்தாரு சகாலு விட்டு கலப்பாரு நோண்டுவாங்க பாருங்க. அந்த மாதிரி நோண்டி தள்ளிட்டாரு கேகேஆர் பேட்ஸ்மேன். எல்லாம் வராங்க விக்கெட் கொடுக்குறாங்க போறாங்க அப்படியே நடந்துட்டே இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா சகால் ஓவர் ரசூல் போட்டு போல ஆரம்பிச்சிட்டாரு. 16 ரன் அடிச்சிட்டாரு. சரிப்பா ரசூல் இருக்காரு முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கும் போது ஹர்ஷ்தீப் சிங் 5வது ஓவர் மீடியன் போட 16வது ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே மார்க்கோ யான்சன் விக்கெட் எடுக்க அப்சல்யூட்லி சினிமா. ஆனால் இது ஒரு கோ இன்சிடென்ட் தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் இவங்க மோதும் போது ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே பஞ்சாப் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோரிங் டிஃபெண்ட் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி பஞ்சாப் பண்ணியிருக்காங்க. அது மொத்தம் கேகே டீம் வந்தால் பஞ்சாப் வெறி ஆயிடுவாங்க போல.